இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் ஓய்ந்து போகும். நல்ல கவனிங்க. இப்ப சமீப காலமாக அரசாங்கங்கள் நமீபியாலையும் சரி ஜிம்பாப்வேலையும் சரி இது அவங்க சொல்றது இது Namibian authorities have begun the process of culling over 700 wildlife animals. என்ன சொல்றாங்கன்னா நமீபியாவும் ஜிம்பாப்வே ரெண்டு இடத்துலயும் இப்போ போன மாசத்துல 700 யானைகளை அடிச்சு சாப்பிட சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்ல, இருக்கிற மிருகங்களை வேணா அடிச்சு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. இப்பதான் உணவு பஞ்சத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்திருக்கிறோம். இன்னும் உச்சத்துக்கு போல. 2024 அதோட மிட் பகுதி, இன்னும் உச்ச பகுதி 2025 தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இது நடந்துகிட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் ஹவுதீஸ், உங்களுக்கு தெரியும் ஏமன்காரங்க, ரெட் சீல வர வேண்டிய கப்பல்கள் எல்லாத்தையும் அடிக்க தொடங்கிட்டாங்க. சோ ஒரு பக்கம் கடல் வாணிபம் மாட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் ஈரான், அவங்க சொல்லுவாங்க இந்த அவங்களுக்கு ஒரு கால்வாய் ஒண்ணு இருக்கு, அது வழியா தான் எல்லாமே வரணும், அதை க்ளோஸ் பண்றதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பகுதியிலையும் உணவு தட்டுப்பாடு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அரசாங்கங்களே சொல்லுது சாப்பாடு கொடுக்க வழி இல்ல, வேண்டாம் நீங்க மிருகங்களை அடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல தொடங்கிடுச்சு. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு உணவு பஞ்சம் 2022 இருந்து இப்போ உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி இது இந்திய அரசாங்கம் வெளியிட்டதான ஒரு ரிப்போர்ட். அவங்க சொல்றாங்க 2030க்குள்ளாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவாங்க. நீங்க ரொம்ப நினைச்சுக்காதீங்க 2030 எங்கேயோ இருக்குன்னு. இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் உச்சத்துக்கு போக போகுது. உங்க 2025 எப்படி இருக்கும்? ஏன்னா ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கீங்க, பிடிச்சு வச்சிருப்பீங்க, கன்ஃபார்மா வச்சிருப்பீங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் உனக்கு ஒரு மாற்று வஸ்திரம் தருகிறேன், ஒரு வெள்ளி பணம் தருகிறேன், என் வீட்டுக்கு நீ ஆசாரியனா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் எப்படி ஒரு ஊழியத்தை பிடிச்சு வச்சிருப்பீங்க. கன்ஃபார்மா ஒரு சர்ச்சை இருக்கும். 10ஆவதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வச்சிருப்பீங்க. உடனே போன் பண்ணி அந்த ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஆன உடனே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒண்ணு வரும். அந்த 1ஆம் தேதி காலையில் தான் ஆண்டவரும் பேசுறாரு, மிச்சம் 364 நாள் பேசவும் மாட்டாரு, நீங்களும் கேட்க மாட்டீங்க இல்லையா? ஜனவரி மாசம் 2ஆம் தேதி எல்லாரும் கேட்கிற கேள்வி, இந்த வருஷம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லி இருக்காங்க, என்ன வந்திருக்கு, என்ன வேணா வந்துட்டு போட்டோம், என்னப்ப உங்களுக்கு என்னப்ப இல்லையா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆசை. தீர்க்க தரிசனத்துல போய் தெரிஞ்சு நீங்க ஏதாவது பண்ணீங்களா? அதான் கேள்வி. அவங்க நிறைய சொன்னாங்க, ஜப்பான்ல பூகம்பம் வரும். என்ன பண்ணீங்க? தீர்க்க தரிசனம் கேட்டவங்க போய் பூகம்பத்தை நிறுத்தினீங்களா? இல்ல ஜப்பான்காரங்களுக்காக சொன்னீங்களா, இப்படி வரப்போதா உங்க ஊர்ல எங்க தீர்க்கதரிசி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களா? கேட்டு இன்னைக்கு வாங்கிட்டு அப்படியே 1ஆம் தேதி நைட்டோட மறந்துடுவீங்க. ஆனா உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் மேல அப்படி ஒரு வச்சிருக்கீங்க. வச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்களும் சரி. ஆனா 2025 பஞ்சத்தின் வருஷம் தான், மிகப்பெரிய பஞ்சத்தின் வருஷம். பைபிள் சொல்றபடி அடுத்த 2025-26 கணக்கையே நான் போல அடுத்த வருகிற காலங்கள் பஞ்சத்தின் வருஷங்களாகத்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறபடி அப்படித்தான் இருக்க போகுது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தங்கள், செய்திகள் எல்லாம் துல்லியமாய் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நாம என்ன செய்ய போறோங்கிறதான் கேள்வி. இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து தான் சொன்னீங்க யுத்தம் வரும்னு சொல்லி, இன்னைக்கு சொல்லிட்டீங்க பஞ்சம் வரும்னு சொல்லி. இப்ப பஞ்சம் யுத்தம் இப்படிலாம் சொல்றீங்களா? என்ன ஆகுது? நேத்து சொன்னதான் இப்ப திருப்பி சொல்ல போறேன். இந்த பஞ்சங்கள் எல்லாம் வரும், அடுத்த நிலைமை உச்ச நிலைமை அடையும். ஆனால் இந்த பஞ்சத்துக்கு நடுவுல இந்த பஞ்சம் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. இயேசு தெளிவா சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் கலங்கக்கூடாது அப்படின்னா, இது எல்லாம் வெளியே தான் வரும், தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வராது. அதுதான் கர்த்தர் பண்ணி இருக்கிற வாக்கு தத்தம். இது வரக்கூடாது, வராது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இது பஞ்சம் வராது. அப்ப நம்ம எப்படி இந்த பஞ்சத்துக்கு நடுவுல சர்வை பண்ண போறோம்? நமக்காக உடனே விலைவாசி நமக்கு மட்டும் குறையுமா? இல்ல, விலைவாசி ஏறதான். ஆனால் இதை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் நம் கரங்களை பலப்படுத்திடுவார். எவ்வளவு ஏறினாலும் சரி, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷிக்க வல்லமை உள்ளவர். ஆனா பஞ்சம் வெளியே வரும்.
இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நமக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு மட்டும் இல்ல, நம்ம காலத்துல எங்கேயுமே வரக்கூடாது. நம்ம காது கேட்கிற நியூஸ் எல்லாம் நல்ல நியூஸாவே இருக்கணும், எங்கேயும் வரக்கூடாது. அதுவும் சில விசுவாசிகள் நல்ல எண்ணம் இருக்கு, நல்லா கேட்கணும், நல்லா சாப்பிடணும், தூங்கும் போதே செத்துடணும். அதுவும் முழிச்சிருக்கும் போது கூட சாகக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க தூக்கத்திலேயே என் உயிர் பிரிஞ்சிடணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நல்ல மரணங்க, தூக்கத்திலேயே செத்துட்டாரு. சரி, தூக்கத்துல செத்தது நல்ல மரணம்னா சிலுவையில செத்தது என்ன மரணம்? கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டு செத்தாரே ஸ்தேவான், அது என்ன மரணம் இல்லையா? நமக்கு எப்படின்னா பெயினே இருக்க கூடாது, அப்படியே நார்மலா நம்ம அதுலயும் எல்லாம் எசேக்கியாவுக்கு, எசேக்கியா ராஜா இருந்தால அவனுக்கு பேரனும் பேத்தியும் எல்லாம் என்ன, எசேக்கியா ராஜாவுக்கு பேரன் பேத்தி எது வேணா நடக்கட்டும், நம்ம காலத்துல நடக்காம இருந்தா சரி, நம்ம பேரங்காலத்துல நடந்தா பரவாயில்ல, அப்படிதானே? எல்லாருக்கும் அப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப புதுசா ஒண்ணு கத்து வச்சிருக்காங்க விசுவாசி எல்லாம், கர்த்தர் கிருபை உள்ளவர். நாங்க எங்க இல்லைன்னு சொன்னோம்? கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். முதலாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? இரண்டாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? சுனாமி வந்துச்சா இல்லையா? பூமி அதிர்ச்சி வந்துச்சா இல்லையா? கொரோனா வந்துச்சா இல்லையா? அப்புறம் கிருபை உள்ளவர்ன்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆனாலும் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அது நடக்கிறது நடக்கும். அவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். காரணம் கர்த்தர் கிருபை உள்ளவர். அதுதான் பைபிள் சொல்லுது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சிலர் சொன்னாங்க நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நான் இல்லைன்னே சொல்லல, நான் எதையுமே எதிர்த்தே பேசுறது இல்ல, நான் 100% ஒத்துக்கிறேன். நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். எங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்ணுங்க பாப்போம், உங்களால முடியுமா? இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும், அண்டர்லைன் தி வேர்ட், அண்டர்லைன் தி வேர்ட், முடியும் போது பொட்டலம் வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்டர்லைன் தி வேர்ட், புசியாமலும் குடியாமலும். யாரு? ராஜாவில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற கடைசி மிருகம் வரைக்கும், நாய்க்குட்டி வரைக்கும் எதுவும் புசிக்கலையாமா, குடிக்கலையாமா, ரட்டுடுத்திச்சாமா, உட்கார்ந்துருச்சாமா. 40 நாள் கர்த்தர் பார்த்தாராமா. பார்த்துட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராமா. உங்களை உபவாச ஜபத்துக்கு கூப்பிட்டாலே கீழே போட வேண்டியிருக்கு, முடிவிலே உணவு வழங்கப்படும். போட்டாதான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கே வரிய. வரும்போது எப்படி வரிய? ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க எடுத்து செக் பண்ணுங்க, பிஸ்கட் பாக்கெட் இல்லாத குரூப் இருக்கான்னு பாருங்க. இல்லனா எஸ் பர்சன் பதில் அனௌன்ஸ் பண்ண போறாரு, தயவு செய்து உள்ளே சாப்பிட வேண்டாம். அப்ப நீங்க உள்ள வச்சிருக்கீங்க தானே அர்த்தம். அதான உண்மை. நீங்க அவர் ஏன் அனௌன்ஸ் பண்றாரு? சாப்பிட தெரியுதா? சாப்பிட்டு கீழே போட்டு போறிய. கீழே போடாம சாப்பிட்டா கூட சும்மா இருப்பாரு. அவருக்கு சாப்பிடுறது பிரச்சனையே இல்லை, நீங்க கீழே போடுறதா பிரச்சனை. இப்ப எங்களுக்கு இல்லையா? வரும்போதே பிஸ்கட் பாக்கெட் வரீங்க, கேட்டா சொல்றது என்ன பிரதர் பண்ண சொல்றீங்க, சுகர் கை உதறது, 9 மணியோட முடிச்சீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்க 9:30 வரைக்கும் இழுக்கிறிய, என்ன பண்றது? அதுலயும் நம்ம கிறிஸ்டியன் பிஸ்கட் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், பிரிட்டானியா மேரின்னு. அது வந்து ஜபத்தோட வாயில போட்டு உட்கார்ந்துருக்கு. இதுல வேற நினிவேக்கு இறங்குற தேவன் உங்களுக்கு வேற இறங்குவார். அதெல்லாம் உங்களால முடியாது. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. செய்யறவங்க சொல்லுங்க நியாயம். நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கு, நானும் அதை ஒத்துக்கிறேன். எங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒண்ணும் ஆக போறது இல்ல. சாப்பாடு போட்டா தான் வரோம், அப்படி இருக்கு. உங்களை சொல்லல. இப்ப நிலைமை என்ன? இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும். இந்த பஞ்சம் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல 2 முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்க, 9:20 ஆக போகுது. எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் இதோட டைமையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 9:20க்கு ஒன்னு கிராஸ் ஆகும் இந்த பகுதியில். அதனால தயவு செய்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி இருக்க யாரோ அழுதிங்கன்னு வச்சுக்க. கவனிங்க, 2 காரியம் மிக முக்கியமாக நடக்கும். ஒன்று, இந்த பஞ்சத்தின் காலத்துல கர்த்தர் நம்மை போஷிக்க போகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு இல்லையா? ஆனால் சாரிபாத் விதவின் வீட்டுக்குள் மட்டும் என்ன வரல? பஞ்சம் வரல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், உள்ள எலியா இருந்தார். எலியா இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க என்ன வந்துச்சு? அந்த வீட்லயும் பஞ்சம் இருந்துச்சு. அந்த அம்மாவே சொல்றாங்க, நான் ஒரே ஒரு அடதா இருக்குது, சுட்டு சாப்பிட்டு சாவலான்னு பாக்குறேன்றாங்க. எப்போ எலியா வீட்டுக்குள்ள வந்துட்டாரோ
மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி. எப்போ வரைக்கும் இருந்துச்சா? பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவு எண்ணெயும் குறைவுபடல. அதே காரியம் தான் இப்பவும் நடக்கும். உலகம் முழுக்க பஞ்சம் வரும், உங்கள் வீட்டுக்குள் அந்த பஞ்சம் வராது. எப்போ வராது தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள் தேவன் இருக்கிற வரைக்கும் அந்த பஞ்சம் வராது. உங்க வீட்டுக்குள் தேவன் இருக்கணும், தேவன் உலாவுகிறா இருக்கணும். வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுச்சுன்னா, WWF ஓடுச்சுன்னா, வீட்டுக்குள்ள IPL ஓடும், வீட்டுக்குள்ள வீடியோ கேம்ஸ் ஓடும், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா பஞ்சம் வராது. வரும். அது எப்படி வராது? காலையில பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மதியானத்துக்கு மேல வந்தோடனே வீடியோ கேம்ஸ் போடுறான். அவன் போன உடனே நீங்க உட்காந்து சீரியல் பாக்குறீங்க. போயிட்டு இவர் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே IPL போட்டுக்கிறாரு. அப்புறம் 9-10 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து நியூஸ் பாக்குறீங்க. ஏன்னா ஐநா சபையில நாளைக்கு பேசி ஆகணும். உட்காந்து பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடுறீங்க. கூடுமானால் எழுந்துச்சு போய் கை கழுவுறீங்க, இல்ல அங்கேயே கழுவுறீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு அதே சோப்பால பைசா நகர சாய்ஞ்ச கோபுற மாதிரி சாயிரிய. அப்புறமா அந்த அம்மா வந்து கூப்பிடுது, ஏப்பா உள்ள வந்து பாருங்க, ஆமா நாளைக்கு காலைல வரம்போ. இதுல உங்களை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டுல பஞ்சம் வராது? பஞ்சமே நீங்க தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பஞ்சம் வராமல் இருக்கணும்னா முதல்ல வீட்டுக்குள்ள தேவன் உலாவணும், தேவ பிரசன்னம் இருக்கணும், வீட்டுல ஒரு ஜெபம் இருக்கணும். ஒரு மணி நேரம் வீட்டுக்குள்ள ஒரு அரை மணி நேரமாவது குடும்ப ஜெபம் இருக்குதா? குடும்ப ஜெபம் பண்றீங்களா? கேட்டு பாருங்க. ஒரு சில வீடுகள்ல மட்டும்தான். கேட்டா எல்லாரும் ஒரு அருமையான ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நாங்க ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறோம், அவரு ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறாரு, பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு டியூஷனுக்கு போயிட்டு வராங்க. எப்படி நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றது? திடீர்னு ஒருத்தர் சாப்பாட கூப்பிட்டுறாரு ரெஸ்டாரண்ட்ல, நைட்டு நீங்க ஃபேமிலியா வந்துருங்கன்னு. அதுக்கு பிளான் பண்ணி குடும்பமா போக முடியுதா இல்லையா? கரெக்டா வீட்டுக்கார சொல்றீங்களா 7:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க. டியூஷனுக்கு சொல்றீங்களா பையனை, டே டியூஷன் மிஸ்டர் சொல்லிட்டு கரெக்டா வந்துரு. மத்தியானமே ரசம் சாதம் சாப்பாடு செய்யறது இல்ல. ஏன் ரசம்? அதான் நைட்டு சாப்பிட போறோமே. நைட்டு சாப்பிடறதுக்கு மத்தியானமே பிளானிங். இவ்வளவு பிளான் பண்ணி சாப்பாடு சாப்பிட குடும்பமா போக முடியுதே, ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல அப்படின்னு நானே கேட்கிறேனே. கர்த்தர் கேட்பார மாட்டாரா? இன்னைக்கு அரை மணி நேரம் கூட குடும்பமாக கர்த்தருக்கு நேரம் ஒதுக்க முடியாத உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எதுக்கு 24 மணி நேரம் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போகணும் சொல்லுங்க? நம்ம என்ன ஆபிரகாம் மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டோமா? ஈசாக்கு மாதிரி கீழ்ப்படிஞ்சோமா? யாக்கோபு மாதிரி கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா? ஒண்ணும் கிடையாது. கொடுத்தா ஒரு வேலை, அந்த வேலையை காரணம் காட்டி சர்ச்சுக்கு பாதி நாள் வர்றதே இல்ல. தசமாம் காணிக்க கொடுத்துட்டா என்னமோ பெரிய எரிகோ கோட்டையை உடைச்சிட்டா மாதிரி ஒரு பெரிய திருப்தி. கவர்ல போட்டு தசமாம் காணிக்க கர்த்தர் கொடுத்ததா திருப்பி கொடுக்குறியா? நீங்க ஒண்ணு எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா மாதிரி அவன் லாபமான இனத்தையும் விட்டான்ட்டு நீங்க விடல. நீங்க கர்த்தர் கொடுத்ததா திருப்பி கொடுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். கர்த்தர் எதிர்பார்க்கறது இன்னும் அதிகம். ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணணும். எழுந்திருக்கும் போதே 7:30 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறது. பசங்களை அனுப்பும் போது காலையில அவ்வளவு பரபரப்பா அனுப்புறீங்க தானே ஸ்கூலுக்கு டைமுக்கு. சிலர்லாம் எங்கேயாவது இருக்கு, தூரமா இருக்கு, வண்டியில ஏத்தி அனுப்பும் போது அவ்வளவு பரபரப்பா அனுப்புறீங்க டயத்துக்கு. சர்ச்சுக்கு வரும்போது பாருங்க பொறுமையா வர்றது. பிரதர் பாடிக்கிட்டு தான் இருப்பாரு, செய்தி இன்னும் ஆரம்பிச்சிருக்காது. அதுக்கு மட்டும் அவ்வளவு பொறுமையா வரிய. கவனிச்சு கொள்ளுங்க, வீட்டுக்குள்ள தேவன் இருந்தால்தான் பஞ்சம் வராமல் இருக்கும். இரண்டாவது மிக முக்கியமானது, இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்றது உண்மை. எப்பவுமே நம்ம ஆண்டவர் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கிற ஆண்டவர். எப்பவுமே 5000 பேரை போஷிச்சாலும் 12 கூட நிறைய எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அதான் கர்த்தர் செய்யறது. எப்பவுமே எப்ப வேணா நீங்க எடுத்து பாருங்க, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். எப்ப எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும். காடை கேட்டா 2 பக்கமும் எக்ஸ்ட்ராவா கொடுத்து விட்டுருவாரு. ஆண்டவர் வந்து எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. இந்த எக்ஸ்ட்ரா எதுக்கு தெரியுமா? நீங்கள் அதை உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்கு இல்லை. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்த உடனே சேர்த்து வைக்கணுங்கிற பிளானுக்கு வந்துடுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசி காலத்துல நமக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல. ஆனா கர்த்தர் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு போக உங்களுக்கு தெரிந்த தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறார். இதுதான் நீங்க பண்ண போற ஊழியம். கொரோனாவில் மிஸ் பண்ண ஊழியத்தை பஞ்ச காலத்துல பண்ண போறோம்.
எப்படி பண்ண போறோம்? கர்த்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார், போதுமான அளவுக்கு கொடுப்பார், திருப்தி ஆகிற அளவுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறத என்ன செய்ய சொல்ல போறாரு? இதை வறியவர்களுக்கும் தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்க சொல்ல போறாரு. அப்படி நீங்கள் கொடுக்கும் போது, இப்ப இந்த நமீபியா, ஜிம்பாப்வே மாதிரி அரசாங்கமே உதவி செய்ய முடியாத காலத்தில், இவ்வளவு பஞ்ச காலத்துல, இவ்வளவு காஸ்ட்லியா விற்கிற காலத்துல இவங்க கொண்டு வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்களே, இவங்க கொண்டு வந்து நமக்கு உதவி செய்யறாங்களே, இவர்களே இவ்வளவு அன்புள்ளவர்களா இருப்பார்களானால் இவருடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்களா இருப்பார் என்று நம் மூலமாக நம்முடைய கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரப்போகிறது. அதுக்குதான் கர்த்தர் அதை செய்ய சொல்றார். வறியவருக்கு நீங்கள் எதை செய்கிறீரோ அதை கர்த்தருக்கே செய்ததாக வேதம் சொல்லுது. இந்த பஞ்ச காலத்துல நீங்க செய்ய போற ஊழியம் இதுதான். இல்லாதவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, அது ஒன்லி கிறிஸ்தவங்களுக்கு செலக்ட் பண்ணி செய்யாதீங்க. ஏன்னா வரப்போற உணவு பஞ்சத்துல பசி எல்லாருக்கும் பொது. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க. அவர்களுக்கு ஒண்ணு தெரியும், இந்த அன்பு இவங்க கிட்ட இருந்து வந்ததல்ல, கர்த்தர்கிட்ட இருந்து வந்தது. அவர்கள் தேவன் அன்பாய் இருக்கிறார். இதைத்தான் நாம செய்ய போறோம் பஞ்ச காலத்துல. மிக முக்கியமாக இந்த பஞ்சம் இந்த வருஷம், அடுத்த வருஷம் இருக்கும். இதை ஒட்டித்தான் நேற்று சொன்ன இந்த 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். அதுதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதான் அடுத்த முத்திரை. 3ஆம் உலக யுத்தத்தை பத்தியும், அதோடு கூட நடக்க போகிற ஒரு கொள்ளை நோய், அதோட வரக்கூடிய பஞ்சம், அதோட வரக்கூடிய ஒரு இயற்கை பேரழிவு, இது நாளும் ஒன்றாக சேரும். அது அதோட கூட நடக்க போற சம்பவம். சோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இவைகளுக்கு நடுவுல தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க போகுது. ஆண்டவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் மிக துல்லியமாக நடக்குமானால், அதுல குறிப்பா நீங்க பாருங்க, அந்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கோதுமை பஞ்சம் வரும்னு சொன்னார்ல, போட்டிருக்கல, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதேங்கிறார். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உரைச்ச ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உணவு பஞ்சத்தின் காலம், குறிப்பா கோதுமை பஞ்சத்தின் காலம் 1 வருஷமா போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு எல்லாமே. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பூமிக்கு அடியில என்ன இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சதே 1857ல தான், கலிபோர்னியால. எண்ணெயை தோண்டி எடுத்து, இன்னைக்கு சவுதி அரேபியா தான் நம்பர் 1ல இருக்கு. பூமிக்கு அடியில எண்ணெயை தோண்டி எடுத்து அதை வியாபாரமா பண்ணது ஃபர்ஸ்ட் 1946ல. ஆனா அதுக்கு 1900 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் இருக்கு. கோதுமை பஞ்சம் வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இன்னைக்கும் எண்ணெய்க்கு பஞ்சமே கிடையாது. எண்ணெய் இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கு, பெரும்பான்மை நாட்டுல இருக்கு. ஆனா கோதுமை இல்ல. இதுவே மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னது துல்லியமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுத முடியும்? கோதுமை சேதப்படும் போது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கணும். ஏன்னா எண்ணெய் கண்டே பிடிக்கல. அப்ப பூமி கடியில என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா அப்பவே வேதம் எழுதி வச்சிருக்குது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் எழுதி வைத்திருக்கிற வேதமும் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனும் நம்முடைய பைபிளும் மட்டும்தான். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பா செல்லாது. 6வது முத்திரையினுடைய 3வது முத்திரை பாதி தூரத்துல இருக்கும். இதை ஒட்டி 4வது முத்திரை மிகப்பெரிய மரணம் உலகம் முழுக்க நடக்க போது. கொள்ளை நோய் வரும், மரணம் வரும்னு சொல்ல போது, அப்ப யாரும் அதெல்லாம் வராதுங்க, இந்த ஆள் பயமுத்திரா சும்மா சொல்றாரு, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் சொன்னது நடக்குமா நடக்காது தெரியாது, ஆனா பைபிள்ல சொன்னது நடக்கும். 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் துல்லியமாக நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடந்து போச்சு. எத்தனை கோடி பேர் செத்து போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப பஞ்சத்திலும் அதான் போயிட்டு இருக்கு. அடுத்து மிகப்பெரியதான யுத்தமும் அதை ஒட்டு மிகப்பெரியதான பேரழிவுகளும் வரப்போகுது. ஆனால் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது உலகத்துல உங்களுக்கு எனக்கு கிடையாது. இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொன்னது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய மீட்பு ரொம்ப சமீபம். இனி நமக்கு கிடைச்சிருக்கிறத இந்த நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கான நேரம் தான் கிடைச்சிருக்கு. நேத்து வாசிச்சோம் யோவேல்ல, முந்தா நேத்து, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதுக்கான நேரம் தான் இது. நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும், எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் இது எதையுமே கொண்டு போக போறது இல்ல. போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்ப நமக்கு ஆண்டவர் பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுத்திருக்காரு. நல்ல சாப்பாடு, ஒரு வேலை, குடும்பத்தை காப்பாத்துறாரு. இப்போ நமக்கு தேவை எப்படி வருகையில போகணும், எப்படி தேவனை சந்திக்கணும்.
நீங்க அதுக்கு ஆயத்தப்படுங்க. சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று சொன்ன ஒரே காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த வருகையில போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லல. ரட்சிப்பு என்பது எப்படி அவசியமோ, தாத்தா ரட்சிக்கப்பட்டாரு, பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க தாத்தா மெம்பரு, அதெல்லாம் இல்ல. நான் ரட்சிக்கப்படணும், அது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்க ஞானஸ்நானமும் எடுக்கணும். தண்ணியில மூழ்கி எடுக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லல. குழந்தையில கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எனக்கு தெரியாது, இது எதையும் பைபிள் சொல்லல. பைபிள் சொல்ற ஒரே ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. இந்த கொஞ்சம் பேர் கேட்பாங்க, தண்ணியில மூழ்கி தான் எடுக்கணுமா, தெளிச்சு எடுக்க கூடாதா? ஞான ஸ்நானம் அப்படின்னா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் என்னது? ஞான ஸ்நானம். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி தண்ணீர்ல மூழ்கி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை தான் எடுக்கணும். இதான் பைபிள் சொல்லுது. ஒரு சிலர்லாம் கேக்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியா அப்படின்னு கேக்குறாங்க. கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல, பக்கத்துல இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? கள்ள தொங்கிட்டு இருக்கிறான், ஞானஸ்நானம் எடுக்கல. பக்கத்துல தொங்குற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? நீங்க கல்லனை பார்க்காம கல்லனை பாக்குறீங்க, இயேசுநாதரை பார்க்காம. நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுநாதரை பாருங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, கல்லை எடுத்தானா? கல்லை எடுக்கல, அவன் பரலோகத்துக்கும் போகல, பரதீசிக்கு தான் போனான். ஆனா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால்தான் போக முடியும். மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் மஸ்ட், கண்டிப்பாக பெறணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஆள் தத்துவமே இல்ல, அது ஒரு பவர் அப்படிப்பாங்க. பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் சேர்க்க போகிறவர், அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. இந்த வேதத்தை தியானிக்கவும் வெளிப்பாடுகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்தாவியானவர் இல்லாம நடக்காது. நீங்க பாவத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவியானவர் இல்லாம நடக்காது. அவர்தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஏன்? நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதே பரிசுத்தாவியானவர் தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தான அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தான அபிஷேக கூட்டத்துல கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை எங்களுக்கு அப்படி அபிஷேக கூட்டத்துல கலந்துக்க முடியாது, எங்களுக்கு சில சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குன்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. வீட்டுல யாரும் இல்லாத போது நல்லா கதவை சாத்திக்கிட்டு நல்லா முழங்கால் போட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணம் உள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். கடைசியாக நீங்கள் ஆத்மாதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. நீங்க வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனரு, உங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்த புடவை, எங்க அப்பா அந்த காலத்துல எனக்கு கொடுத்ததான சட்டை எல்லாம் வச்சிருப்பாங்க. போடவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அது அப்படியே தான் இருக்கும். எதை வேணா வச்சுக்கோங்க, ஆனா எதுவும் கூட வராது. பெட்டியில போகும்போது இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி டூப்ளிகேட்ல ஒண்ணு செஞ்சு போட்டுருவான். அப்படியே கையில நீங்க நல்ல மோதிரம் போட்டிருந்தாலும் எண்ணெயை போட்டாலும் உருவிடுவான், வரலன்னா விரல வெட்டியாவது எடுத்துருவான், ஆனா மோதிரத்தை மட்டும் விட மாட்டான். அதனால எதுவும் உங்க கூட பரலோகத்துக்கு வராது. ஒன்னே ஒண்ணு வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு கண்டிப்பாய் வரும். இருக்கிற காலத்துல எவ்வளவு ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க, எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. பரலோகத்துக்கு அது உங்கள் கணக்கிலே நிற்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வருகையிலே போவதற்கான ஒரு மிக முக்கியமான பேசிக்கான காரியங்கள். கர்த்தர் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டும் சந்திப்போம். எழுந்திருக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணலாம். எழுந்திருக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் சரியாக நான் அதை முடிச்சுட்டு அவங்க கையில கொடுத்துறேன், அவங்க நடத்துவாங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வருகையில போறதுக்கு என்ன தடை இருக்குன்னு பாருங்க. கண்களுக்கு முன்பாக எல்லா அடையாளங்களும் துல்லியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வானத்துல நட்சத்திரம் வந்தா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தமோ, எப்படி யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லிட்டானா பின்னாடி இயேசு வரப்போறாருன்னு அர்த்தமோ, அதே மாதிரி தான் இந்த யுத்தங்கள், கொள்ளை நோய்கள்லாம் வரதை நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம்.
இஸ்ரவேல் ஒரு தேசம் வந்துட்டா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எல்லா செய்தியும் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அசட்ட பண்ணிட்டீங்கன்னா, எப்படி கொரோனா காலத்தில் நீங்கள் ஸ்தம்பிச்சு போய் நின்னீங்களோ அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. 4 விதமான காரியங்கள் ஒன்றாய் சேரும் என்று வேதம் சொல்லுது. யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம், இயற்கை பேரழிவு. இவைகளுக்கு நடுவுல நம்மளை பாதுகாக்க போறது கர்த்தர் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது, யாராலையும் முடியாது. ஒரே ஒரு கொள்ளை நோய் கடந்து போச்சு, அதுலயே அரசாங்கங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. அடுத்து வரப்போறது நியூக்ளியர் வார், அதோடு கூட கொள்ளை நோய், அதோடு கூட பஞ்சத்தினுடைய உச்சம், இதோட இயற்கை பேரழிவு, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும் வேதம் சொல்லுது. இதுக்கு நடுவுல எந்த அரசாங்கமும் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சேட்டலைட் வார் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய சேட்டலைட் பிரச்சனை வரும். இதுக்கு நடுவுல தான் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க போறார். அற்புதமா, அதிசயமா. அப்படியே எகிப்துல சங்கார தூதனுக்கு நடுவுல இஸ்ரவேலை பாதுகாத்த மாதிரி கர்த்தர் நம்மளை பாதுகாக்க போறார். வேதம் தெளிவா சொல்லுது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது.